முக்கியமான விஷயம், 2 இயக்குநர்கள் பேசுனாங்க. 2 பேருக்குமே சில விஷயங்கள் தெரியல. ஏன்னா பத்திரிகைக்காரங்கிறதுனால நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இதே பக்கத்தில் இருக்க கமலா தியேட்டரில் 100 ரூபாய்க்கு டிக்கெட் போடுறாங்க. ஒரு நாள் புறம் போடுறாங்க. காசி தியேட்டரில் ஒரு நாளைக்கு 100 ரூபாய்க்கு டிக்கெட் போடுறாங்க. புதன்கிழமை அங்கே போடுறாங்க, இங்கே அதே புதன்கிழமை போடுறாங்க. இதே வாரம்புறம் போடுறதுக்கு என்ன கேடு? அங்கே சிஎஸ்டி இல்லையா? ஸோ தெரிந்து கொள்ளுங்கள். இந்த மாதிரி 2 திரையங்கம் ஒன்று வந்திருக்கு. உட்காந்து பேசுங்க. எதுக்கு புரோக்கர்களை நம்புறீங்க? இது ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி, அவர் சொல்றதுக்கு பயந்தாரு. நான் சொல்றதுக்கு பயப்பட மாட்டேன். சன் பிக்சர்ஸ், ரெட் ஜெயண்ட் 2 தான் பெரிய படங்களை பூரா வாங்குது. தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள் போய் உட்காருங்க, 2 பேரையும் கூப்பிடுங்க. என்ன பிரச்சனை சொல்லுங்க. உங்க படத்தெல்லாம் நீங்க 100 ரூபாய்க்கு டிக்கெட் போடுறோம், பேசுங்க. இதே செய்ய மாட்டீங்க. அதான் என்னுடைய கோரிக்கை. அதுக்காக அந்த கூட்டத்துக்கு துணை முதல்வரையும் கூப்பிடுங்க. இங்கேயும் துணை முதல்வர் இருக்காரு, அங்கே தெலுங்கானாலையும் பவன் கல்யாண் இருக்காரு. ஒரே நேரத்தில் 2 பேர் திரையுலகத்தில் இருந்து துணை முதல்வர் இருக்காங்க. அவரும் நம்ம வெட்டு பிள்ளை தான். யார்? மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின். துணை முதல்வரையும் கூப்பிட்டுங்க, ரெட் ஜெயண்ட்டையும் கூப்பிடுங்க, சன் பிக்சர்ஸையும் கூப்பிடுங்க, இயக்குநர்களையும் கூப்பிடுங்க, தயாரிப்பாளையும் கூப்பிடுங்க. உட்கார்ந்து பேசுங்க. ஒரு 3 நாளில் தீர்வு வருதா இல்லையான்னு பாருங்க. 3 நாளில் தீர்வு வந்துடும். இங்க என்ன நீங்களே சண்டை போட்டுறீங்க. நான் ஸ்ட்ரைக்கு அனௌன்ஸ் பண்றேன் ஆகஸ்ட் 15 மேல எதுவும் இப்படித்தான் பேசுறீங்களே தவிர வேலை நிறுத்தம். அதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொன்னார், எதுக்கு வேலை நிறுத்தம்? நான் நிறுத்தம் செய்ய மாட்டேன். வேலை நிறுத்தம் முடிச்சாரா இல்லையா ரஜினி? வேலை நிறுத்தங்கிற பேச்சே இங்க வேண்டியது இல்லை. படம் எடுக்க எல்லாரும் ரெடியா இருக்காங்க. நீங்க பேச்சுவார்த்தைக்கு தயாரா? என்னுடைய கேள்வி. ஏன்னா நீங்கள்லாம் மேலோட்டமாக பேசுறீங்க. நான் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்ட்டு பேசுகிறேன், தியேட்டருக்காரங்கிட்ட பேசுகிறேன், தயாரிப்பாளர்கிட்ட பேசுகிறேன், நடிகர்கள்ட்டையும் பேசுகிறேன். நடிகர்களாக சம்பளத்தை வைக்கிறாங்க? நீங்கள் தானே சம்பளத்தை வைக்கிறீங்க. நான் பல நடிகர்கள்ட்ட பேசிட்டேன். நாங்கள் வைத்தவே இல்லை. நீங்கள் இப்போ கூட ரஜினிகாந்த் என்ன சொன்னார்? நான் 35 லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன். பிரியா படத்துக்கு தயாரிப்பாளர் கதையோசனை எடுத்தா பஞ்சநேசன் தான் சொன்னார், யோ என்னையா நீ, உனக்கு விவரம் தெரியாமல் நீ 35 வாங்கிட்டு இருக்க, 1,10,000 சம்பளையா? அவர் வாங்கிட்டு இருந்தது 35,000 வாங்கிட்டு இருந்திருக்காரு. 1 லட்ச ரூபா கொடுத்தாரு முதல்ல பிரியா. இது ரஜினிகாந்தே சொல்றாரு. அப்போ நீங்க தான் சம்பளத்தை ஏத்துறீங்க. போட்டி போட்டு 4 பேர் போறீங்க, ஏத்துறாங்க. டிமாண்ட் இருக்கும்போது விற்கதானே செய்வாங்க. அதுக்கே நடிகர்களை குறை சொல்றீங்க. இந்த 2 பேர் சிம்புவும் தனுஷும் பேச்சு வார்த்தைக்கு படம் தயாரிக்கிறாங்களா இல்லையா? எந்த பிரச்சனையும் பேச்சுவார்த்தையில் தான் தீர்க்க முடியுமா தவிர இதுல இருந்து நான் ஸ்ட்ரைக் பண்ண போறேன், அது பண்ண போறேன்னு சொன்னா சொல்லாதீங்க. இன்னொன்று, யூடியூபர்கள் எந்த காலத்துலையும் என்ன பொறுத்த வரைக்கும் நான் உண்மையை தான் பேசுவேன். நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இல்லை தியேட்டருக்கு போகாதேன்னு சொல்லியிருக்கேன். எந்த யூடியூபர் சமாளிச்சு விமர்சனம் பண்றாங்க? பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.